ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. விடாமுயற்சி அப்படின்னா என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கிற தவறையும் நம்மள்ட்ட இருக்கிற மைனஸையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப 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 முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். விடாமுயற்சிக்கும் விடா பிடிவாதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலி மறவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே. நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் தேர்தல் நின்றுவேன். எது, நீ தேர்தல் நிக்கிறியா? ஆமாண்ணே, சும்மா தானே இருக்கேன், நான் நின்னேன். ஏண்டா, சும்மா இருக்கிறவெல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? தெருவுல நிக்கிற நாய் நீ தேர்தல் நிக்கணுமா? இப்ப நடந்த மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இதைத்தான் நம்ம முயற்சி பண்ணோம். இதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான எடுத்துக்காட்டு. ரொம்ப நாளா நான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூட பிறக்காத எங்க அண்ணன் செஞ்சிருக்கான். என்ன கழுது நேர்ல பார்க்க முடியலங்கிற ஒரு குறை. பட் இப்பயும் நம்ம அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா பாருங்க, 2500 இப்பதான் தெரியுது. கொஞ்சம் காசு இல்ல, அது கூட தெரியாம எதுக்கு வந்திய 6 சிலிண்டர் எப்படி குடுக்கறீங்க நானும் பார்க்க தானே போறேன். ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானே கைப்பற்றினா தான் கக்குறதுனா கக்கிரணும். எதடா கக்க சொல்ற? கக்குடா. என்னதுடா? கக்கு சொல்ற, கக்குடா சொல்றேன். கக்கியாச்சா? என்ன பூரா வன்மம். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல. பாத்தீங்களா? அதாவது இவன்ட்டையும் எப்படி குறை கண்டுபிடிக்கலாம், இவனை எப்படி வீழ்த்தலாம், இவன் எப்படி இதெல்லாம் பண்ணிடுவான், இவனால இதெல்லாம் முடியுமா அப்படின்றதுதான் அவர் பார்த்துட்டே இருக்காரு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்.